வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே வாழைப்பழங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா நன்கு பழுத்த வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கணுங்க. அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, பேயன் வாழைப்பழம், மலை வாழைப்பழம், முந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்ற வகையில் உணவுகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B6, போதுமான அளவுக்கு நார் சத்து, விட்டமின், மினரல்ஸ் இதெல்லாமே நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களை கொண்டு வாழைப்பழம் நமக்கு என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய உடல் வந்து எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கணும், உடலும் மனதும் ஒருங்கே அமைந்து நமக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னா வாழைப்பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்ன அப்படின்னா வாழைப்பழம் பல சத்துக்களை சுறுசுறுப்பாக நமக்கு வைக்கிறதுக்கு கொண்டு இருக்கு. குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள் அதிகம் நிறைந்திருக்கு. இப்போ தினமும் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அல்லது ஓட் சாப்பிடும் போது காலையில் வெறும் வயிற்றே வாழைப்பழம் நம்ம சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னாலுமே நாள் முழுவதுமாகவே நம்ம உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், உற்சாகமாகவும் நம்ம இருப்போம். மூளையுமே நமக்கு எப்போதுமே விழிப்போட இருக்க செய்வதில் வாழைப்பழம் வந்து குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்குதுங்க. இப்போ இதனால தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போகும்போது அவங்களுடைய மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் அது வந்து அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகளை எழுதுவதற்கெல்லாம் வாழைப்பழம் வந்து உதவிகரமாக இருக்கும். இப்போ எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, பயன்படுத்தியும் இருக்காங்க. இப்போ தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து உணவுகளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலும் அல்லது காலை மதியம் மற்றும் இரவு நேர உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னாலுமே நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நமக்கு நீங்கிவிடும். வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போயிருக்கிறத வாழைப்பழம் வந்து நமக்கு தடுத்துவிடும். ஸோ நமக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் நம்ம குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டதால தான். இப்போ நீங்கள் வாழைப்பழங்கள்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் நார் சத்து இருக்குங்க இல்லையா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைக்கும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தேங்கி மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். ஸோ கழிவுகளை எளிமையான முறையிலே உங்களுக்கு வந்து வெளியேற்றிவிடும். உங்களுக்கு போதை தலைக்கேறி இருக்குது அப்படின்னா அந்த போதை வந்து இறங்க வைக்கிறதுக்கு வாழைப்பழங்களை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இன்று பலருக்குமே மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்கின்றது நமக்கே தெரியும். ஸோ அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க. போதையை தெளிவடைய வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக கெட்டி தயிர் மற்றும் கொஞ்சமாக தேன் ஆகியவற்றோட நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கீரை நபர்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் போதை வந்து தெளிய ஆரம்பிக்குங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய மெக்னீசியம், பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அந்த போதை உணர்வை வந்து நமக்கு நீக்கிவிடும். ஸோ செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும். இதனால் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளுமே மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக போதை குறையும். ஸோ அதுக்காக நம்ம அனைத்து நேரங்களிலுமே மது அருந்து விட்டு வாழைப்பழங்களை கெட்டி தயிரோட தேனோட கலந்து சாப்பிட்டு போதையை வந்து நம்ம விடுவித்துக் கொள்ளலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. தீவிரமாக மது அருந்தக்கூடிய பழக்கம் அப்படின்றது அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக மது அருந்தக்கூடிய பழக்கம் அப்படின்றது எல்லாமே தவறு தான். மது அருந்தக்கூடிய பழக்கமே நம்மளுடைய உடலுக்கும் சமூகத்திற்கும் கேடு விளைவிக்கூடியதான். கூடுமான வரைக்கும் அதை விட்டு விடுவது நல்லது. ஒருவேளை இந்த மாதிரி போதை தலைக்கீறி இருக்கு அப்படின்னா நீங்கள் வாழைப்பழத்தை இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி பார்க்கலாம். அல்சர் பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. முதல்ல அல்சர் அப்படின்னா என்ன, அல்சர் எதனால் ஏற்படுதுன்ற காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான புண்ணுங்க. இந்த புண்ணு எதனால் வரும் அப்படின்னா பெரும்பாலும் காலை உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு வரும். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அந்த ஸ்கிப் பண்ணிட்டே போயிடுவாங்க. அப்புறம் அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி அல்சர் பிரச்சனை எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காலை உணவுகளை மறக்காமல் சாப்பிடணும். எப்போதுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. அது வந்து ரொம்ப பேடான ஒரு ப்ராப்ளம் தான் நமக்கு வந்து கிரியேட் பண்ணும். அதனால் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எப்பவுமே சாப்பிடணும். அப்புறம் காரசாரமான உணவுகள் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. காரசாரமான உணவுகள் வந்து எப்போதுமே நம்மளுடைய குடலுக்கு தீங்கு விளைவிக்கொண்டு மறந்துடாதீங்க. ஸோ இந்த அல்சரெல்லாம் க்யூர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே அந்த உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு
வாழைப்பழங்களை சாப்பிட்டாலும் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வாழைப்பழங்களை சாப்பிட்டாலுமே அல்சர் புண்கள் வந்து கூடிய விரைவில் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ஆறி போயிடும். அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண மண்டலங்களுடைய செயல்பாடுகளையும் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சீரமைக்கிறதால போதுமான அளவுக்கு அந்த வயிற்றில் வந்து ஹைட்ரோகுளோரிக் ஹார்மோன் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அந்த அல்சர் பிரச்சனை விடுபட்டுலாம், மேலும் அல்சர் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்கள் இருந்திருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து, நார் சத்து தான். இப்போ இதயம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்கள், அந்த நரம்புகளில் இறுக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக்கொள்ளணும். நம்மளுடைய ரத்த நாளங்களில் இறுக்கங்கள் இருக்கிறத நம்ம பிபி, அதாவது பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரத்த நாளங்கள் இறுக்கங்களாக காணப்படும் போது போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகாது. இப்போ இதயம் தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படும் இல்லையா? ஸோ அதை வந்து கியூர் பண்ணணும் அப்படின்றது தான் பொட்டாசியம் சத்து இருந்திருக்கக்கூடிய வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டோம்னா அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு ரத்த அழுத்தம் பிரச்சனை விடுபடுவோம், போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் போகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ரத்த நாளங்கள்லேயே இதயத்திற்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டத்தை தடுக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் படிஞ்சிருக்கும். அந்த மாதிரி அந்த கெட்ட கொழுப்புகளை நீக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய நார் சத்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் படியாமல் தடுத்துக்கொள் இருக்கும். படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாழைப்பழம் இந்த 2 ஊட்டச்சத்துக்களை கொண்டு உதவி பண்ணுது. அதனால உங்களுக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பிரச்சனைகளுமே வராது. இதயம் உங்களுக்கு பன்மடங்கு பலமாக இருக்கும். வயிற்றுப்போக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நீங்கள் கெட்டுப்போன உணவுகளை அளவுக்கு அதிகமாக வந்து சாப்பிடும்போது சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு ஏற்படும். ஸோ அதுதான் ரீசன். ஸோ இந்த வயிற்றுப்போக்கால் என்ன ஆகும் நம்மளுடைய உடல் அப்படின்னா, நம்முடைய உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்களை எல்லாம் நம்ம இழந்துருவோம். உடலில் உப்புகளினுடைய இழப்பு உண்டாகும். ஒரு பேலன்ஸே இருக்காது, ஒரு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங்கே நமக்கு வந்து இருக்காது, சோர்ந்து காணப்படும். இப்போ இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வாழைப்பழத்தை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை வந்து குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை மீண்டும் நம்மளால் பெற முடியும். அதாவது அந்த வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சர்க்கரை உப்பு கலந்த அந்த கரைசல் குடித்தாலும் ஓகே தான், அது சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் குடித்தாலுமே, சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடித்தாலும் ஓகே தான். எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே வயிற்றுப்போக்கை சரி பண்ணிக்கலாம். வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த பலத்தை வந்து நீங்கள் மீட்டுக்கொள்ளலாம். கண்கள் நலம் பெறுவதற்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள், அது நம்மளுக்கே தெரியும். இப்போ இந்த கண்களை வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை செஞ்சு முடிக்கிறோம். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வர்றதுக்கு, ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு எல்லாமே கண் பார்வை திறனானது அவசியம். எனவே கண் பார்வை நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னா வாழைப்பழங்களை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் ஏ சத்து தான் கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்து. ஸோ இது கண்களில் வந்து கண்புரை ஏற்படுவதை தடுக்கும். மேலும் விழிப்படலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், கருவிழியினுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும். அப்போ உங்களுக்கு மங்கி போயிருக்கக்கூடிய கண் பார்வையை கூர்மைப்படுத்தும், கண்கள் தொடர்பான பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து வராமல் தடுக்குங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போதுமான அளவுக்கு விட்டமின் ஏ சத்து பெறணும்னா வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு கண் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். புகைப்பிடிக்கூடிய பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. புகைப்பிடிக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகையான போதை பழக்கம் தான். புகைப்பிடிக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியான நிறுத்தியவர்களுக்கெல்லாம் சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வு, அந்த ஃபீல் வந்து ஏற்படும். அந்த மாதிரி ஏற்படும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வாழைப்பழத்தை உடனே எடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வையும் கட்டுப்படுத்தலாம். மேலும் எத்தனை காலம் புகைப்பிடித்ததால் உங்களுடைய உடலில் தங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள் நீக்கியும் விடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டு அந்த புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த மனநிலையே மாற்றப்படும். பொட்டாசியம் மெக்னீசியம் ஊட்டச்சத்துக்கள் செல்களை மீண்டும் புதுப்பித்து அந்த புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற அந்த எண்ணத்தையும் உங்களுக்கு நிறுத்திவிடும். எத்தனை காலமாக புகைப்பிடித்ததால் தேங்கியிருக்கக்கூடிய நிக்கோட்டின் நச்சு பொருளையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள் உங்களுக்கு நீக்கிவிடும். ஸோ இதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். உடல் நலத்தை வந்து பராமரித்துக் கொள்ளணும் அப்படின்னா தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்ற வகையில் பழுத்த வாழைப்பழங்கள், எந்த வகையான வாழைப்பழங்களாகிறதாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.